காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி கேளுஞ்ச விளையாட்டா இருக்கட்டும், கட்சி மாநாடுகா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கொத்தடிமை மாதிரி கூட்டு போயிட்டு இருக்கு அரசாங்கம். நீங்க திமுக காரன் இப்படி கட்சிக்கு ஆளு போறது சரியா? விளையாடு இந்தியா தமிழ்ல வைக்கல, அண்ணா வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சார்ல. இப்ப ஸ்டாலின் ஆளும் பொழுது இந்த மாநிலத்திற்கு போதை நாடுன்னு பேர் மாத்திக்கலாம். ரொம்ப பொருத்தமா இருக்கும். ராவுத்தர் இப்ராஹிம் சொல்லுங்க, இந்த விஷயத்துல வந்து முதல்வர் அவர்கள் ஜாஃபர் சாதிக்குடைய பின்னணியை பார்க்காம அல்லது விசாரிக்காம தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, இந்த அளவுக்கு வந்து முதல்வர் குடும்பத்தை நெருங்க விட்டுருக்காங்கிற கோணத்துல எல்டிஆர் அவர்கள் சொல்றாரு. அது சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் என்ன தப்புன்னு தான் சொல்லுவாரு, வேற என்ன சொல்லுவீங்க? என்ன சாப்பிடுறீங்க? பிஸ்கட். கருத்து தொடருங்க. நீங்க இருங்க, விளையாட்டுலாம் கிடையாது, சீரியஸான இஷ்யூ தான். இது ஏதோ கிறிஸ்டல் மாதிரி இருக்கு, மெத்தான் பாத்துங்க. ஏன்னா நேத்து கூட மதுரையில பிடிச்சாங்க, ஈஸியா தமிழ்நாட்டுல கிடைக்குது. குஜராத்ல இருந்தா இறக்குமதி ஆகுது. சரி, ரைட்டு, பேசிக்கலாம் அதை எப்படின்ட்டு. சரிங்களா? இப்ப எனக்கு ஒரு கேள்வி. இப்ப அவர் பதவியிலிருந்து எடுத்துட்டாங்கல்ல ஜாஃபர் சாதிக்கா, எதுக்காக எடுத்தாங்க? இந்த விவகாரத்துல அவர் பெயர் அடிபட்டு கடத்தல் விவகாரத்துல மூளை அவர் தான் மெயினா இருந்திருக்காருன்றனால கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாங்க. போதைப் பொருளை கடத்தினதுக்காக அவர் கட்சி விட்டு எடுக்கல, மாட்டிக்கிட்டதுக்காக தான் எடுத்தாங்க. விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் ரொம்ப நாளா தெரிய வந்திருக்கு கட்சிக்கு, அதனால அப்போ ஒன்றும் தெரியாதுல்ல உங்களுக்கு. உளவுத்துறை வச்சிருக்கீங்கல்ல, கியூ பிரான்ச் இருக்குல்ல, எல்லாமே வச்சிருக்கீங்களா? உளவுத்துறை உயரதிகாரி நீங்க கூப்பிட்டு ஸ்பெயினுக்கு டூர் போனா இங்க நடக்கிறது எப்படி தெரியும்? யார் உங்களை கூட்டு போக சொன்னது? நான் அன்னைக்கே சொன்னேன், தமிழ்நாட்டில் இது போன்ற சில அசம்பாவிதங்கள் நடந்தாக்கா நாளைக்கு உளவுத்துறை உயரதிகாரி பொறுப்பேற்கணும். இல்லாத ஒரு பதவியை போட்டு உளவுத்துறை அதிகாரின்னு காட்டாம நீங்க ஸ்பெயினுக்கு கூட்டு போறீங்க. ஏன் கூட்டு போனீங்க? பதில் சொல்லுவாங்களா அரசாங்கம்? சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? போதை இல்லா மாநிலமாக மாற்றுவது என் கனவு, கஞ்சாவை ஒழிப்பது என் கனவு. நான் அன்னைக்கே சொன்னேன், ஒழிக்கிறேன்னு சொல்றான். திமுக காரன் பின்னாடி ஒழிச்சு வச்சிருப்பான், தேவைப்படும் போது எடுத்து விற்பான்னு சொன்னேன், அந்த விற்தான் மாட்டிக்கிட்டான். காட்டுங்களா? தமிழ்நாட்டிற்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே ஒரு அவப்பேர் ஆயிடுச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்து தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர், திமுகவை சார்ந்த நபர் கிட்டத்தட்ட இவ்வளோ டன் கணக்கில் இங்கிருந்து வந்து கடத்தி கொண்டு போகப்பட்டிருக்கு. நீங்க டெல்லியில தானே பிடிச்சாரு நீங்க சொல்றீங்களா? இயல்பா சமீபமா தான் டெல்லியில திமுக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணீங்க, கரெக்டா? சமீபமாக தான் திமுக ஆஃபீஸ் அங்கே ஓப்பன் பண்ணீங்க. இவர் தான் ஏற்கனவே முதல்வர் சொல்கிறாரு, நாங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றி விட்டோம், தேசிய அரசியலில் போகிறோம், இந்தியாவை காப்பாற்றணுன்றீங்க. அங்கே பிடிச்ச அவன் 3 பேர் பிடிக்கிறாங்க, ஆஸ்திரேலியா தகவல் கொடுக்குறாங்க, தூக்கி வாயிலே குத்துனாக்கா தமிழில் கத்துனா எங்கள் தலைவர் வந்து உதயநிதி கூட நெருக்கமாக இருக்கின்றாங்க, அயலகணியில் இருக்கின்றீங்க. என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? மக்களை எப்படி காப்பாற்றணுன்ற கொஞ்சம் அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் நீங்கள் வந்து போகிற போக்கில் குஜராத்லேருந்து கிடைக்கிது, அங்கேருந்து கிடைக்குது. குஜராத்லேருந்து உள்ளே எதுக்கு நொட்டுறதுக்காக வர? எப்படி உள்ளே வருது? அது யார் அனுமதிக்கிறா? அங்கே இருக்கக்கூடிய நபர் யார்? எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது. நீங்கள் நினச்சா செய்ய முடியாதா? குஷ்பு அவர்கள் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மாநிலத்தை போதைப் பொருளின் மையமாக மாற்றியுள்ளார் அப்படின்ற ஒரு ஓப்பனாகவே டைரெக்டாகவே சிஎம் அட்டாக் பண்ணி தான் பேசியிருக்கிறாங்க. இந்த கூற்று சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? குஷ்பு சொன்னா குஷ்புவை காசு சொல்கிறாங்க அப்படின்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது. சரி, ஃபேக்ட் என்னன்னா அதான் ஃபேக்ட். போதைப் பொருளுடைய புழக்கம் தமிழ்நாட்டுல அதிகரிச்சிருக்கு அப்படின்றத மறுத்துட்டு போக முடியாது. நீ ஏத்துக்கொள்றேன் நிச்சயமா. அதனாலதான் 2.0 3.0 எல்லா இதையும் கொண்டு வராங்க. இதை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும். அதுல மாற்றுக்கிறதே சொல்றாரு, காலையில குடிக்கிறேன்னு சொல்லாது, குடிகாரன்னு சொல்லாதீங்க. 2022 குஜராத்ல 40க்கும் மேற்பட்டோர் கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்து போனா. தமிழ்நாட்டுல கலாச்சாரம் கூட செத்து போனீங்க. முதல்வர் உடனே குடுகுடுன்னு ஓடி போய் 10 லட்சம் கொடுத்தாரு. வெக்கமா இல்ல? என்ன வெக்கமா? அது டாஸ்மார்க்ல சார், அது லீகலா வாங்கி குடிச்சதுல இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இவர் சொல்றாரு பெண்கள் குடத்தை எடுத்துட்டு போய் சாராயம் வைக்கிறாங்கன்னு. சிவகங்கை மாவட்டத்துல குடிக்க தண்ணி இல்லாம பெண்கள் தண்ணி எடுத்துட்டு குடத்தை எடுத்துட்டு அலவுறாங்க. அதை பத்தி என்ன சொல்லுவீங்க? அப்ப ஏங்க ஒரு பக்கம் தமிழ்நாடு கேபிட்டல் நீங்க நான் என்ன சொல்றேன், அண்ணா வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சார்ல. இப்ப ஸ்டாலின் ஆளும் பொழுது இந்த மாநிலத்திற்கு போதை நாடுன்னு பேர் மாத்திக்கலாம். ரொம்ப பொருத்தமா இருக்கும். இல்லன்னு சொல்லுவீங்களா? அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஓடி போய் வித்தீங்களா? குஷ்புக்கு இதே ஜாபர் செய்திக்கு 1 கோடி 10 கோடி செல்லமணி கொடுத்து படம் எடுத்திருந்தா குஷ்பு இதை விடவும் மோசமாக வட மாநிலங்கள் இருக்கிறது. அதை பத்தி ஏங்கா பேச மாட்டேங்கிற?
எங்க அதை வட பத்தி மாநிலத்துல பேசணும்டா. இருக்கிறதெல்லாம் ரைட்டு. ஏங்க, அவங்க எல்லாத்தையும் தானே பேசுவாங்க. சாராயம் வித்ததை பத்தி நீங்க வட மாநிலத்தை பேசுறீங்களே, இந்தியாவுக்கே கலந்து சாராயம் ஏற்படுத்திருக்காங்க சார். சார் பல நாடுகளுடைய மக்களை நாசம் பண்ணிருக்காங்க சார். எடப்பாடி காங்கிரஸ் இந்தியாவுல இருந்து ட்ரக் போய் பல நாடுகள் இருக்கக்கூடிய மக்களை நாசம் செய்து விட்டார்கள் சொல்லும் பொழுது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய அவப்பேர். இது யாருக்கும் பேசலாம் சார். இப்ராஹிம் எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் வந்து நீங்க இல்ல, பாத்தீங்க. இது வந்து எல்லா மாநிலங்களையும் நடக்குது தானே அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. எல்லா மாநிலத்திலும் ஏய், export பண்ணிக்கிறாங்க. எல்லாம் நடக்குது. பஞ்சாப் நடக்குது, குஜராத் நடக்குது. பார்லிமெண்ட்ல அந்த போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தமாக விவாதம் நடக்கும்போது 2021 அவங்க பேசுறாங்க பார்லிமெண்ட்ல. சரி, குஜராத்ல இருந்து எவ்வளவு சைக்கிள் போதை இல்லாத வச்சிருக்காங்க? மாநிலமாக மணிப்பூர்ல மாற்றுவது, இருந்து எவ்வளவு போதை வச்சிருக்காங்க? இல்லாத மாநிலமாக மாற்றுவது நேபாள் என் கணவன் சொன்னாரா? எவ்வளவு வச்சிருக்காங்க? சார் இருங்க, போதை இல்லாத மாநிலமாக மாற்றுவது என் கணவன் முதல்வர் சொன்னாரா? இங்க அதுக்கு 2.1 வச்சிருக்காங்க. இல்ல, அதுக்கான முயற்சி மேற்கொள்றேன்னு சொல்றாங்க. இல்ல, என்ன முயற்சி? ஏங்க, அங்க ஏன்? திட்டம் நடக்குறாங்க. அது கூட முற்றிலுமா கிடையாது. இல்ல முற்றிலுமாக வந்து ஏதோ குற்றம் சாட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரேடியா வந்து அபாண்டமா போடக்கூடாது. கண்ணு கணக்குல போனாலும் பேசக்கூடாது. அப்ப திமுக எல்லா காரங்க தான் மாநிலங்களிலும் இந்த விஷயம் பேசக்கூடாது. நடக்குது. இவரு வந்து காழ்ப்புணர்ச்சி பேசுறாரு. இதோ பாருங்க, காங்கிரஸ்க்கு எப்படி சிரிப்பு வரும். காழ்ப்புணர்ச்சி எல்லாம் அமைதியா கிடையாது. இருங்க. காங்கிரஸ்க்கு சிரிப்பு வரும். பத்தி எல்லா விஷயமும் கொடுத்துருவாங்க. அமைதியா இருங்க. அவங்க யாரை காட்ட போறோம்னு தெரியாது. ஏங்க, எங்களுக்கு ரெண்டு சீட் வந்து இல்ல, இல்ல, அமைதியா இருங்க. லெனின் முடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு கருத்து புரிஞ்சுச்சா? இப்படி உங்களை வச்சு பேசி காங்கிரஸ் அவுத்து சீட் சார், வாங்கிக்கோ. இருங்க. பிரச்சனை நீங்க இல்லை. முடிஞ்சுச்சா? லெனின், லெனின் முடிஞ்சிச்சா? பேசி முடிச்சிட்டீங்களா? முடிங்க. முடிங்க சார். விளையாட்டுகள்ல இளைஞர்களுக்கு வாலிபர்களுக்கு உத்வேகம் கொடுக்குறாங்க. என்னங்க என்னங்க சாப்பிட்டுங்க. கேவலமா இருக்கு. இங்க இருங்க. சும்மா இருங்க. நான் காட்டுவா, ஆதாரம் காட்டுவா. ஏங்க, என்ன, என்ன? விளையாட்டு லெனின். வீரர்களை காலேஜ் இல்ல, படிக்கக்கூடிய பிள்ளைகளை இருங்க, காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி கேலோஞ்சிய விளையாட்டா இருக்கட்டும், கட்சி மாநாடுகா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கொத்தடிமை மாதிரி கூட்டு போயிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். ஏங்க, பிரசிடென்சி எதை காலேஜ்ல பத்தி பேசிட்டு இருந்தா, எதை பத்தி பேசிட்டு நீங்க இருக்கீங்க? மாணவர்களுக்கு ஏங்க, உத்தரவு கொடுத்தாங்களே. தவறுனா தவறுதாங்க. பட் ஆனா திமுக போதையில இருந்து திமுக காரன் இப்படி கட்சிக்கு இல்ல. ஆதரவு போறது சரியா? நீங்க மாணவர்களை இல்ல, ராகுல், உபயோகப்படுத்த இல்ல, இல்ல. காலேஜ் இல்ல, ஹிந்தி இவங்க ஹிந்தி தான் முடிங்க. விளையாடு இந்தியா முடிச்சிட்டீங்களா? இல்லையா சார், நீங்க சொல்லுங்க. முடிங்க, சீக்கிரம் முடிங்க. விளையாடு இந்தியா தமிழ்ல வச்ச வைக்கல. தமிழுக்காக உயிரை அவுத்து சார், விடுறாங்க. முடிச்சுக்கிட்டோம். எல்டிஆர் சார் வெயிட் பண்றாரு. முடிச்சிட்டு வரேன். கோரிக்கையை வந்து ஏத்துக்க விடுங்க. அவுத்து இப்ராஹிம். சரி, இப்ப தோழர் சொன்னாரு தப்புனா தப்புன்னு ஒத்துக்கணும்ட்டு. முதல்வரே வந்து பகிரங்கமா என்ன சொல்ற, கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டோம்னு சொன்னாரு. தப்பா இல்லையா சார்? என்னது? கொடுத்த வாக்குறுதியை நான் 100% நிறைவேற்றி விட்டேன்னு முதல்வர் பகிரங்கமா போய் காங்கிரஸ் சொன்னாரு. இருங்க காங்கிரஸ் தப்பா சரியா அதை மட்டும் சொல்லுங்க. நானும் கேள்வி கேட்டுக்கிறேன். தப்புனா நிறைவு கருத்து தப்பு. நீங்க அந்த கேள்வி கேட்க வேண்டிய நீங்க உங்களுக்கு கருத்து நிறைவு செஞ்சீங்க. அடிக்கிறது திமுக மீது வன்மம் கக்கிறது மட்டுமே வேலையா இது வன்மமா உண்மையா? நான் என்ன கேக்குறேன்? உண்மையா வன்மமா? வன்மங்க. ஏங்க, கொடுத்த வாக்குறுதியை 100% நிறைவேற்றிட்டாரா? நான் கேக்குறேன். கடந்த 10 வருஷத்துல 9.25 வருஷம் பாஜக ஆண்டுது. சரி. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்களா? பாஜக கொடுத்த ஆக்கிட்டீங்க வாக்கு- இல்ல சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், ஆமா இல்ல சொல்லுங்க. முதல்வர் ஆமா இல்லன்னு சொல்லுங்க. பாஜக சொல்லிச்சா கொடுத்த நீங்க வாக்கு- சொல்லுங்க. மறுபடியும் வந்து டிபேட்டா போயிட்டு இருக்கு. நீங்க நிறைவு கருத்தா முடிங்க. நிறைவு கருத்தா நீங்க சொல்றாங்க. இவர் என்ன கேள்வி சொல்றாரு? காங்கிரஸ் கட்சி ஆண்டுச்சு. அது கொடுத்த வாக்குறுதியை இல்ல நிறைவேற்றிட்டீங்களா? நீங்க முடிங்க. லெனின், நீங்க காங்கிரஸ் குறுக்கிட வேண்டாம். கட்சி நிறைவு மேடை கருத்து போட்டு மக்கள்கிட்ட வந்து கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டேன்னு போய் சொல்ல. எங்க போறாங்க? எங்கேயும் போய் இங்க- பேசல காங்கிரஸ். ஏங்க, நீங்க வேற- இருங்க, ஏங்க, ஓ கூட்டா? ஓ இந்த பக்கம் இல்ல, மாறுங்க. நீங்க இப்ப கருத்து முடிங்க. பதறாதீங்க, பதறாதீங்க, இருங்க. ஏங்க, மாறலங்க. இந்த பக்கம் லெனின், ஆப்போசிட்ல கேக்குறேன். லெனின், இறுதி நிறைவு இதுக்கு வந்துட்டோம். இங்க நேற்று பாருங்க, நிறைவு வந்துட்டோம். நீங்க நான் என் முடிக்கிடுங்க. கருத்தை சொல்லி முடிச்சேன். கருத்தை முடிக்கட்டும். அவர் நீங்க கேட்காரு, குறுக்க நான் பேசாதீங்க. குறுக்க நான் பேசாதீங்க. குறுக்க பேசுறேன். அவர் கேட்காரு, அதனால சொல்லுதேன் நான். கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டேன்னு சொல்லி போய் சொன்னாரு அவரு. ஓகேங்களா? ஆட்சி முடியலங்க இன்னும். ஆட்சி முடிஞ்சிடும். ஆமா, முடியல. முடிஞ்சிடும். முடியாது. நீங்க வருது. அவருக்கு முடியாது. ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பதில் சொல்லி பாருங்க. உங்களுடைய இல்ல, நிறைவு நான் கருத்தை முடிங்க. முடிஞ்சிருச்சா இல்லையா? சொல்லிட்டு இருக்கிறேங்க. சொல்லி அவர் தான் முடிங்க. உள்ள ஓடியாரு. சொல்லி வரட்டும், முடிங்க. பொறுமையா அவர் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலையா? சரி, இவங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல, செந்தில் பாலாஜியோட தம்பியை கைது பண்ண துப்பு கிடையாது இவ்வளவு நாளா? உங்களால வந்து செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கை எங்க இருக்கான்னு கைது பண்ண முடியாது. காவல்துறையால காவல்துறையால கைது தெரியும் கண்டுபிடிக்கும். யார்? சென்ட்ரல் கவர்மெண்டா? அப்ப கேஸ் தமிழ்நாட்டுல அமலாக்கத்துறை கண்ட்ரோல்ல இருக்கு. இல்ல தமிழ்நாட்டுல பிஜேபி தான் ரூல் பண்ணிட்டு இருக்கா. என்னது? இல்ல, அசோக் கைது செய்ய விவகாரத்துல அமலாக்கத்துறையுடைய வழக்கு அது அவங்க தான் கைது, அது அவங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டு அப்ப இருக்காங்க. நீங்க குற்றவாளி தெரிஞ்சு காட்டி கொடுக்க மாட்டீங்க. அவங்க தூக்கி ஒளிச்சு வச்சிருக்காங்க. இருங்க. நீங்க எங்க எங்கேயாச்சும் ஒளிச்சு தமிழக வச்சிருக்கீங்களா? போலீஸ் முடிங்க. சப்போர்ட் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணல. நீங்க அவ்வளவுதான். எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? தமிழக போலீஸ் சரி, சப்போர்ட் ஓகே. பண்ணலாம், சப்போர்ட் பண்ணல. இப்ராஹிம், உங்களுடைய நிறைவு கருத்தை வச்சுக்கிறேன். கிருஷ்ணசாமி சார், நீங்க சொல்லுங்க. என்ன நிறைவு கருத்தா? அப்ப பேசுங்க. நீங்க பேசவே நிறைவு கருத்தா வச்சுக்கிறேன். அப்புறம் நீங்க நீங்க பாட்டுக்கு பதில் சொல்லாம அப்படியே பேசிட்டு பதில் திமுக சொல்லிட்டு கார மாதிரி வச்சுக்கிறேன். இருங்க, நான் என்ன சொல்றேன்? முத்தாய்ப்பா 3 கருத்தை சொல்லுங்க. முத்தாய்ப்பா சொல்லலாம் சார். மும்மணிகள் ஆ. மும்மணிகள்
கிளீனா சொல்லுங்க, என்ன அடிங்க. பண்ணணும் அரசு 1 2 3 அடிங்க. இடமா என்ன பண்ணணும், இந்த விவகாரத்துல என்ன நடவடிக்கை இருக்கு? இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்து பொறுமையா இருக்கணும், நீங்க வந்து பொய் சொல்லக்கூடாது, ஹராமாயிரும் பாத்துக்கோங்க. இறைவன் மிகப்பெரியவன், சரிங்களா? அதனாலதான் வந்து 3 வருஷமா கடத்தினவங்கலாம் அப்பெல்லாம் மாட்டி விடாம இப்ப மாட்டி விட்டாரு. காட்டுங்களா? இப்ப எலெக்ஷன் நேரத்துல தூக்கி நொங்க எடுக்கிறதுக்கான வேலை. ரெண்டாவது விஷயம், இதை பிஜேபி அரசியல் செய்வதற்கு ரெடியா இருக்கிறாங்க. என்னன்னாக்கா, ஏற்கனவே சனாதன மேட்டரை பேசுனீங்க, தொடர்ந்து பேசுவேன்னு சொன்ன உதயநிதியால தைரியமா ஒரு ஆண்மகனா பேசுறதுக்கு இப்ப பயப்படுறாரு. பாட்னா நீதிமன்றம் கூப்பிட்டுச்சு அதோடைய வழக்குக்காக, நேரில் போய் ஆஜராகாம அட்வொகேட் அனுப்பிச்சாரு. இந்த நேரத்தில் உதயநிதி என்ன சொல்றாரு, நாங்க சனாதனத்தை திருப்பி பேசுவேன்னு சொல்றீங்கல்ல, இப்போ மறுபடியும் பேசுங்க. அதே போல இதை எப்படி துண்டு பிரசங்கம் அடிச்சு கொடுத்தாங்களோ அதே போல இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த திமுக தான் இவ்வளவு பெரிய ட்ரக் மாஃபியாவால் செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சி தான் இந்தியா முழுக்க வேணுமான ஒரு கேள்வி எழுப்பும்பொழுது அது இந்தியாவுக்கும் அவர் பெயர் வருது. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. ரெண்டாவது விஷயம் நான் கேட்க வேண்டியது, அசோக்கை உங்களால் கைது பண்ண முடியாது. இப்போ சாதிக் பாஷாவுடைய மரணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். கிட்டத்தட்ட அவர் போலவே இவருக்கும் அந்த நிகழ்வு ஏற்படும் போன்ற அச்சம் எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இவரை வந்து 5 நாள் கழிச்சு சோக்கால் நோட்டீஸ் விட்டுறீங்க, அவர் வந்து தப்பிச்சு போகக்கூடாது ஏர்போர்ட்லன்னு. அவன் ஹார்பர்ல வச்சு தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். டன்னா அனுப்புறவனுக்கு ஒரு 50 கிலோ அவன் தான் அழகா சொகுசா உட்காந்து போயிருக்க மாட்டானா? ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நீங்க ஆட்சி செய்யக்கூடிய லட்சணம் எந்த முறையில் இருக்குன்றது உங்களுக்கு நல்லபடியாக தெரியுதா தெரியலையா? நீங்க இங்க ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய நபர்களும் இங்க போராடி கொண்டு இருக்கிறாங்களா இல்லையா? அது இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மருத்துவர், செவிலியர் ஒட்டுமொத்த பேரும் போராடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருடைய வாழ்வாதாரம் அளிக்கிறீங்க. நீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் கனிம வள, இயற்கை வள திருடலாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நாட்டுடைய வளங்களை திருடுவது. ஆனா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தையே வந்து சீர்கெடுக்கக்கூடிய விஷயம். இந்தியாவுக்கு அவப்பேர் இந்த ட்ரக்கை தொடச்சி அவன் எடுத்துக்கிட்டு இருந்தானா மறுபடியும் இந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிறவன் என்ன வேணாலும் செய்வான் அந்த ட்ரக்குக்காக. அதற்காக அவனை தீவிரவாதத்துக்கும் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு, கொலை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உலக நாடுகள் நாளைக்கு சும்மா இருக்குமா? ஆஸ்திரேலியாலேருந்து வராங்க, சார் நீங்க இங்க இருக்க போலீஸா இருந்தா நீங்க அரெஸ்ட் பண்ணலாம், கொண்டு போய் புழல்ல வச்சுட்டு நீங்க வந்து கேசரி சாப்பிடலாம், பைனாப்பிள் கேசரிலாம் சாப்பிடலாம். ஆஸ்திரேலியாந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா சுருக்கிட்டு தாங்க இருக்கிறேன். ஏன் அவசரப்படுறீங்க? இருங்க, நிறைவு தான் வருது. ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வருதுனாக்கா அவன் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நீதிமன்றத்துக்கு கூட்டு போன ஆசைப்படுறாங்க. இந்த பக்கம் நியூசிலாந்து வந்து கூட்டு போன ஆசைப்படுறாங்க. அப்போ விசாரணை வளையத்துக்குள் யாரெல்லாம் சீக்கிரங்களோ கொண்டு போய் அவங்களுடைய நாட்டுல இருந்து வச்சு ஒரு வேலை தூக்கு போடுறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய இந்தியாவுக்கு அவப்பெயர். உலக நாடுகள் முழுக்க நம்ம ஏதோ நாடுகளை சொன்னோம் ட்ரக்னு சொல்லிட்டு. அப்போ தமிழன் சொல்லி ஒரு வருத்தம் இந்தியா தமிழ் நடக்குது, அங்கெல்லாம் ஏன் வருத்தப்பட மாட்டேங்கிறாரு இப்ராஹிம்? ஏன் தமிழ்நாட்டிலேயே வருத்தப்பட்டு இருக்காரு? நீங்க எல்லா கம்பேர் பண்ணுவாரு, நல்லா கூட கம்பேர் பண்ண மாட்டாரு. நம்ம சொல்றேன் குற்றவாளி இவ குற்றவாளி. நான் பேசிட்டு இருக்கும்போது ஏன் தமிழ்நாட்டை பத்தி கவலைப்படுறாரு? தஞ்சை எங்க தமிழ் மண் வந்து நமக்கு இருக்கிற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தஞ்சாவூர் கோயில் ஏன் தஞ்சாவூர் பெரிய கோயில் ஏன் டெல்லியில கேக்குற மாதிரி இருக்கு. நானு இங்க மட்டும் பொங்குறீங்களே காங்கிரஸ், மத்த இடங்கள்லாம் இருக்குது, ஏன் பொங்கி கேக்குறேன். ஏன் அங்க வந்து சாத்திட்டு முடிக்கிட்டு போக போறாங்களா? சரி இருங்க, நீங்க உலகம் முழுக்க நீங்க போய் புடிங்க கிழிச்சிட்டீங்களா? பயன்படுத்தணும். இவங்களுடைய கருத்து முடிஞ்சிச்சு. ஒத்திக்கிட்டு சாத்தி உங்களுக்கு நேரா தாண்டி பேசுறீங்க. ஒத்திக்கிட்டு சாத்தி சரி ஓகே ஓகே. உங்களால என்ன செய்ய முடிஞ்சு? இருங்க, கம்யூனிஸ்ட் நீங்க என்னங்க பெருசா சாதனை பண்ணீங்க தமிழ்நாட்டுல? நீங்க என்ன செஞ்சீங்க? நிறைய பகுதிக்கு வந்து உங்களுக்கு 2 சீட்டு தான், அதுக்கும் கெஞ்சிட்டு நீங்க பேசாம இருக்கணும். நேரம் பகுதி முடிஞ்சிச்சு. அதிமுகவோட சேர்ந்து சாட்டா முடியுங்க சார், ஒரு கருத்து முடியுங்க சார். அடுத்து இருக்காரு சார் நிறைய பகுதி சாட்டா முடிக்கணும் சார். எவ்வளவு லென்த்தா போயிட்டு இருக்கு, நீங்க பேசிட்டே இருக்கீங்க. முடிங்க, செஞ்சிருக்குதுங்க, லென்த்தா தான் போயாகணும். நிறைய கருத்து சுருக்கமா சொல்லணும், முடிங்க. நான் ஒன்னும் நிறைவு கருத்து சொல்லல சார் இருக்கிறாரு, 2 பேருக்கு முடிங்க, நீங்க சொல்ல முடியும். நிறைவு கருத்தை முடிக்க சொல்லுங்க, கடைசியா நான் வரேன்.